எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மட்டும்தான். அது ஃப்ரெஷ்ஷாக அந்த பக்கத்தில் இந்த கடல் இருக்குல்ல அங்கே பிடிச்சது. எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸ். நான் இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு ப்ரைஸ். இப்போ வந்து நம்ம அந்த ப்ரான் வந்து ஒரு பிளேட் வாங்கியிருக்கோம் 200. அது சமைக்கிறதுக்கு வந்து 200. நீங்கள் தமிழ்நாடுங்க? தமிழ்நாடு சேலம். சேலம் சேலம். அங்கே என்ன வேலை செய்யணும்? எங்கள் நாட்டில் நாட்டில் நான் டிரைவர் ஆகிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் வேலை, ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு மினி கோவா மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த நேரு பார்க்கிட்ட இருக்கிற மீன் மார்க்கெட் வந்தோம். சும்மா ஏதாச்சும் வேடிக்கை பார்க்கலான்ட்டு அந்த இதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ப்ரான்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தட்டு நிறையா கிட்டத்தட்ட 1 kg கிட்ட வரும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மட்டும்தான். அது ஃப்ரெஷ்ஷாக அந்த பக்கத்தில் இந்த கடல் இருக்குல்ல அங்கே பிடிச்சது. இது வந்து பெருசு 350. இது வந்து லாப்ஸ்டர்னு எவ்வளோ இருக்குது 400. எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸ். நான் இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு ப்ரைஸ். அதனால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி. வேணா வாங்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டால் அந்த ஸ்குவிட் எவ்வளவு? பீஸ் கணக்கா இல்லை கேஜியா? 450 கேஜி தான். கேஜி 650 ரூபா. 450. ஓகே சேட்டா, பாய். இப்போ வந்து நம்ம அந்த ப்ரான் வந்து ஒரு பிளேட் வாங்கியிருக்கோம் 200. அது சமைக்கிறதுக்கு வந்து 200. இங்கே ஒரு தாத்தா இருக்காரு. தா மீன் பொறிக்க போவோம். நீங்கள் தமிழ்நாடுங்க? தமிழ்நாடு சேலம். சேலம் சேலம். மீன் அது மீன் வறுக்க போவோம். மீன் வறுக்க போவோம். நீங்கள் வேலை செய்யணுங்க? வேலைனா வேலை செய்யணுங்க. வேலை செய்கிறது சேலம். சேலம்ல ஏதான் இங்கே செட்டில் ஆகல. இங்கே வந்து ஜஸ்ட் சும்மா ட்ராவல் கிடைக்கு வந்து போனா. அப்படியா? நான் நினைச்சேன் எங்களுக்கு வேலை இங்கே. இல்லை நான் வந்து மண்டே வந்தேன். இப்போ நாளைக்கு வந்து கிளம்பிடுவேன். எனக்கு வந்து இங்கே கிளம்புறதுக்கே மனசு இல்லை. இடம் பிடிச்சி போய் இடம் ரொம்ப பிடிச்சி போய். ஏன்னா எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்கல்ல, எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்க, ஜாலியாக பேசுறீங்களா? கார்த்திக். கார்த்தி தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி. கார்த்தி சூப்பர் ஸ்டார் தானே? இல்லை ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் கீழே வரும்போது கார்த்தியும் அடுத்தடுத்து பெரிய சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தான். அது கலைஞா அப்படின்னா விஜய். விஜயகாந்த் தெரியுமோ? விஜயகாந்த் விஜயகாந்த் தெரியுமோ? லாஸ்ட் மந்த் இறந்துட்டாரு. தெரியுமா? விஜயகாந்த் இறந்துட்டாரு. இந்த உடம்பு சீர்த்து போச்சு. ஓரம் வாங்க. ராசியெல்லாம் வந்து இல்லை. ஆமாம் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு. சூப்பர் நடன். சும்மா ஸ்டைலே போடு. ஓரம் விஜயகாந்த் செண்டு மாதிரி இல்லை. ஆமாம் விஜயகாந்த் 20 ஆள் வந்தாலும் விஜயகாந்த் அது இல்லை. ஒரு ஆள் வந்தா அது தடுத்து இடிச்சு அடிச்சு காணதுக்கே நல்ல செய்தி. ஆமா. கேட்டா உங்க பேரு? ஹம்சாபாய். எனக்கு நிறைய ஆள் இருக்காரு தமிழ். தமிழ்காரருக்கு நிறைய பேர் கோயம்புத்தூர், சேலம், திருச்சி. ஓகே. அந்த நம்பர்லாம் இருக்கு பலவர்கிட்ட. எங்க என்ன நம்பருக்கு அவங்ககிட்ட இருக்கு. அவங்க ஃபேமிலி ஆட்டக்க வரும்போதும் அவங்க கெஸ்ட் ஆகிட்டு வரும்போதும் கூப்பிடுவாங்க. ஓகே. மீன் வாங்கி சமைக்கணும். நான் இத்தனை மணிக்கு நீ அங்கே இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது நானும் கால் பண்ணுறேன். இங்கே வந்து நான் டைரெக்டாக அந்த கடைக்கே வந்துடுறேன். ஓகே. இவர் தான் ஃபஸ்ட் டைம் என்னை கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. இவர் என்னோடய ரூம்மேட். இங்கே வந்து நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். ஆமாம். எங்கன்னா இந்த போட்டிங் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற சிபே ஹோட்டல், சிபே ஹாஸ்டல், சிபேன்னு இருக்கிற ஹாஸ்டலில் அங்கே தங்கியிருக்கேன். அங்கே என்ன வேலை செய்யணும்? எங்கள் நாட்டில் நான் டிரைவர் ஆகிட்டு இருக்கேன். சூப்பர் வேலை, ஜாலியாக இருக்கும்.
ப்ரொஃபஷனல் டிரைவர் சேட்டா. பிரச்சனை. ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன், ஸ்பீடு போக மாட்டேன், ஸ்மூத்தா. சூப்பர் டிரைவ் சேட்டா. இது பார்க்கும்போது கோவா மாதிரி இருக்கு, கோவா மாதிரி இருக்கு. ஓகே சேட்டா வந்து நம்மளுடைய இந்த ஸ்பாட்டு கூட்டிகிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு. ஓ சாரி. ஓகே சேட்டா. சேட்டா அந்த பெப்பர் சொல்லுங்க. பெப்பர் ஃப்ரை. நல்லா பெப்பர் போட்டு, பெப்பர் ஃப்ரைல நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர். சூப்பர் கைடன்ஸ், லோக்கல் கைடன்ஸ் ஆல் வேற லெவல். டாட்டா பிரயம். யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், எம்ஜிஆர் 96. எம்ஜிஆர் நேம், யூடியூப் நேம் எம்ஜிஆர் தெரியுமா? என்ன சார், எம்ஜிஆர்ல படம் பார்த்துட்டு தானே இங்கே வந்தது. அப்படியா? வாங்க சைடு வாங்க, வாங்க நம்ம அங்கே போயிடலாம் ஆப்போசிட்ல. Yeah. Pepper chicken? I don't think so. Just tell him. Yeah, he said. பெட்டா சொல்லிட்டீங்களா பெப்பர் எக்ஸ்ட்ரா போட சொல்லி? ஓகே வாங்க நம்ம ஆப்போசிட்டில் போகலாம், அங்கே போயிடலாம். ஆகும்போது அவங்க கூப்பிடும். வாங்க அங்கே போகலாம். தாத்தா வந்து வேற லெவல். இங்கே தான் எஸ்டர்டே ஐ வென்ட் திஸ் ஷாப். I just saw the menu card and price was too much. The starting price is 400. Yeah. Now completely 400 for 1 kg. Yeah. It was unbelievable. I think. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு மினி கோவா மாதிரி தான் இருக்குது இல்லை? இட்ஸ் லைக் அ கோவா. And thank you so much for this kind of idea. Definitely I try next time, and every time I come Kochi. ஓகே நம்ம சேட்டா வந்து உள்ளே போயிட்டாரு, சரக்கு எடுத்துகிட்டு போய் உள்ளே கொடுத்துட்டாரு, வாங்கிட்டு கொடுத்துருவாரு. மொத்தமாகவே ஒரு 400ல் ஒரு கேஜியை செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறாங்க. கொடுத்தாச்சு, எப்படி சமைப்பாங்கன்னு தெரியல, பார்ப்போம். நேற்று சாயங்காலம் இங்கே தான் வந்து பார்த்தேன் ஃபிஷ் எதாவது சாப்பிட்லாமான்ட்டு. மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 400 தான் போட்டிருந்தது, அதுவும் குறைஞ்ச பீஸாக இருக்கும் போல். பட் நவ் ஹர்ஜித் வந்து நம்மளுக்கு ஐடியா கொடுத்தாரு, இந்த மாதிரி மீன் மார்க்கெட் அங்கே இருக்குது, போய் வாங்கிட்டிங்கன்னா இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்கன்ட்டு. ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். ஹீஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் கை இன் ட்ராவல் அண்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். whenever you go you just explore each and every things. So just like this guy. நான் வேறு மைக் எடுத்துகிட்டு வராமட்டேன், உங்களுக்கு இந்த மைக் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு புரியுது, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மட்டும், பிகாஸ் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் டு மீ. மினி கோவா இதே ப்ராடக்ட் தான் நம்ம அங்கே வாங்கியிருக்கோம். ஆனால் அது வந்து ரீசெண்டாக எப்போ பிடிச்சது, பட் இது வந்து எல்லாமே ஐஸில் கிடக்குது. இதே சைஸ் தான், ஆனால் இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் லாப்ஸ்டரே அங்கே இருந்தது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 தான். பட் இது வந்து ஒரு பீஸே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொச்சின் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த பீச் சைடில் வந்து எது வேணால் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண கொடுத்துருங்க. அங்கேயே ஆளுங்க இருப்பாங்க, கேட்டிங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து விட்ருவாங்க. குக்கிங் காஸ்ட்டும் கம்மி தான். இது வந்து பெட்டரான ஒரு ஐடியா. யார் நீங்கள் வந்தீங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் எப்போ சேர்த்ததுன்னு தெரியல, எல்லாம் வாயை பிறந்துக்கிட்டு இருக்கு. பட் அங்கேயும் வாயை பிறந்துட்டு தான் இருக்கும். பட் அது ரீசெண்டாக பிடிச்சது, பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஃப்ரெஷ்னஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் தான் சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியாது இந்த மாதிரி வாங்கி இது பண்ணுறது அப்படின்லாம். ஓகே, வேறு பட்ஜெட் ட்ராவலர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேட்டிவ்காக நண்டோட ஓடி யூஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? வாங்கிட்டு வந்தாச்சுங்க. 1 கிலோ ப்ரானோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம்ம ஜூஸியாக இருக்குது. உடனே ஒரு டேஸ்ட் பண்ணிக்கிறேன் பையா வீடியோக்காக. அதுவும் நம்ம மச்சான் வந்து ஸ்பெஷலாக மீன் தான் சமைச்சு எடுத்துருந்தோம். மச்சான் கிளம்பிட்டான். மச்சான் வந்து வீட்டில் கேட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து மீன் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாப்ல. தெரியும், it was a fresh prawn.
Yeah, prawn. नॉन वेज Non-veg. नहीं खाने पे Are you afternoon eating matti mean? वो भाई कभी कभार होता है लेकिन ये रोज रोज का थोड़ी ना होता है ये देख No, it's a special prawn. I just prepared for you. I just said for a restaurant. Somebody is waiting at my hostel. So kindly prepare a special. तुम खा लो ये क्या மச்சான் எடுத்துக்க மச்சான். ये चीज कौन सी बनाई हुई है மத்தி மீன் சாப்பிட்டாங்களே. சொல்றேன் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவோம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவோம் ஓகே ஓகே. அதான் அவரு டேஸ்ட் பண்ணு மச்சான். செமையா இருக்கு. இந்த பீச் சைடுல என்கிட்ட டேஸ்ட் பண்றத சொல்லு நான் வாங்கிட்டு ये कौन सी வந்திருக்கேன். चीज ये क्या है क्या நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மச்சான். மச்சி மச்சி கதை மச்சி ஃப்ரை ஒன்ன டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கை கையெல்லாம் ஊட்டி விட்டா. भाई ஆ उसको யா பிரதர் prawn brother. I'm your vegetarian. Oh, extremely sorry brother. Okay. Okay, bro. अरे भैया क्या कर रहे तुम? ஒரு வந்து வெஜிடேரியன் நான் தெரியாம நான் வேற விட்டு கொடுத்துட்டேன் சாரி. இதான் நான் சாப்பிட்றேன் டேஸ்ட் பாரு. என் ஊர்ல இருக்கட்டா டேஸ்ட் டேஸ்ட் பார்க்கணும். कभी कभार खाता हूँ आज ही सुबह பிகாஸ் நான் வந்து சொன்னேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ட்டு. எப்படி இருக்கு? இட் வாஸ் டேக் டு ஹெவன் ரைட். எப்படி மச்சான்? எனக்கு தெரியும்டா அர்ஜித் எடுத்துக்கோங்க இவ்வளோ இருக்கு எனக்கு அவ்வளோதான் லைட் இருந்தால் லைட்டாக போதும் நீங்கள் எடுத்துக்கோங்க பாய் வேணாம் चिकन மச்சான் போதுமா சரியான नाइस ना Yeah, it's good. You also have it. நல்லா இருக்கா இது மத்தி மீனா என்ன மீன் மத்தியா ஃபுல்லா சாப்பிடுறா ஏ மச்சான் அப்படி இல்ல. ஐயோ எனக்கு பயம் இல்ல வராது அப்படியே மச்சான் எனக்கு பயம் ஆம் ஸ்பைசஸ் கேர போட்டு இது வந்து மச்சான் வீட்டில் வந்து வீட்லேயே சமைச்சு எடுத்து வந்துட்டாப்ல ஆள் இங்கே தான் பக்கத்தில் வீடு மத்தி மீன் சரியான டேஸ்ட்டு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஃபுல் ஆஃப் கொச்சி ஹியர் ஒன்லி. எனக்கு வந்து வெளியே போகிறதுக்கே மனசில் பிகாஸ் இவங்களாம் அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பார்த்துக்கிறாங்க. மச்சான் தேங்க்யூ. சரியான டேஸ்ட்டு சரியான டேஸ்ட்டு. அல்ல நீ எதுவும் சாப்பிட வாங்க போதும் மச்சான் நைட்டு நைட்டு இவ்வளோதான் போதும். போதுமா நம்ம ஆள் கடை போடல போலியே சேட்டா போட்ட கடை மைக் வேறு நான் போடல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது மத்தி மீன். தேங்க்யூ நான் பெருசாக இங்கேயே இருந்துறேன் ஓகேவா இருந்துட்டா ஓகேவா இங்கேயே இருந்துட்டா நாளை காலையில் போகிறேன் கேன்சல் பண்ணிடுறேன் எதுக்காக டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறேன் மீன் சாப்பிட்றதா ஓகே. இது என்ன மீன் மண்டையா சாப்பிடலாம் அப்படியே சாப்பிடலாம் மண்டையா சின்ன மீனடா மத்தி வந்து ஏ மச்சான் மண்டையெல்லாம் நான் சாப்பிட்டதில்ல மச்சான். அப்படி இல்லடா இப்படியே ஐயோ பயம் எனக்கு ஏதாவது மாட்டிக்கிச்சு எதுவும் மாட்டாது நல்லா சாப்பிடலைன்னா நல்லா ரியலி சூப்பராக இருக்கு. ஆமாம் அம்மைக்கு நான் தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லி ஓகே சரி சரி ஒரு நாளைக்கு வந்துடுறாடா டெஃபனட்டாக வீட்டுக்கு வர ஒரு நாள் சேலம் பக்கம் வந்துடுறேன். சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வா நம்ம வந்து மஜா பண்ணலாம். எங்கள் பாய்ஸ் இருக்காங்க பாய்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க வந்தீங்கன்னா வேறு லெவல் மஜா பண்ணலாம் ஃபுல்லாக. நான் சமைச்சு தரேன் உனக்கு. വെള്ളോ ഞാൻ പേടിച്ചോണ്ടോ ഇല്ല ഞാൻ സാപ്പിടലടാ കുളിച്ചിട്ട് അപ്പുറം സാപ്പിടും ஓகே ஓகே நீங்க சாப்பிடு மச்சான் போதும் மச்சான் நீ சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிடும் குளிச்சு வந்து போதும் மச்சான் உங்க 2 பீஸ் இருக்கு நான் 2 பீஸ் எடுத்துட்டேன். நீங்க சாப்பிடு பிரான் வேறு இருக்கு மச்சான். வரேன் நான் அவங்களும் சாப்பிடு. அர்ஜித் மத்தி டேஸ்ட் மத்தி ஃபிஷ் The one you had. யா സോറി എടാ കൊടുക്കടാ വെയിറ്റ് Mom. What? ओ मेरा घर में बनाया मैं माँ बनाया இந்த ப்ரான் சக்கா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா பெப்பர் போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஒர்த்து. हाँ அதான் மீன் சாப்பிட்றதுக்காக நெக்ஸ்ட் டைம் வரேன் ஓகே. भैया वो फ्रेश मीन है अभी 1 घंटे के पकड़ का खाली करा
Masala. இது உயிரா Fresh. யா லைஃப் ஃபிஷ் தே ஆர் பாட் சரியான டேஸ்ட்டுங்க. ஓகே, இதுதான் நம்ம டைனிங் ஏரியா. ஜாலியாக ஓகே பாய். சீரியஸ்லி இந்த ப்ரான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வேறு லெவலாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg கிட்ட வந்தது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இவங்க வேறு நம்மளுக்கு ரைஸ் இருந்தது. வாட் கைண்ட் ஆஃப் ரைஸ் இஸ் திஸ்? மண்டி ரைஸ். ஓ, இது வந்து மந்தி ரைஸா? இந்த அது வந்து அதையும் இதையும் மெர்ச் பண்ணி சாப்பிடும்போது வேற மாதிரி இருக்குது. சாப்பாடுக்காக உயிரே உள்ளாமல் அது உண்மைதான்றது சாப்பிடும்போது தான் புரியுது. ரெண்டையும் முயற்சி பண்ணி இதோ தெரியுதா பிரியாணியே தோதுரும். ஐ ஜஸ்ட் டேக்கிங் யுவர் vlog. Yeah, I'm a YouTuber. Yeah. How many followers you have? I just more than 6,000. 6,000. Yeah. Instagram? More than 4,000. I just starting past 5 months ago. 5 months. Yeah. 5 months, 4,000. Not bad, bro. Keep going. Yeah, I'm just trying. Yeah. Yusuf. Ayush. Sorry. Say hi to our subscribers. Just change my religion. Oh, okay. Say hi. Hello. What's your YouTube channel name? MGR96. 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 Shout out to MGR96, guys. Thank you. I'm just exploring. மொத்த கொச்சியும் வெளியே போய் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை வந்து நான் இங்கேருந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு தான் என்னோடய உலகம். அது இவ்வளோ டேஸ்ட்டாக எனக்கு இன்றைக்கி கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு முக்கியமான காரணமே திஸ் கை ஒன்லி. எனக்கு நான் இந்த ஐடியாவை கொடுத்ததே அவர் தான். ஓகே, சாப்பாடு தீர்ந்துருச்சு. நைட்டு நம்ம சாப்பாடு போவோம். ஹர்ஜித், can you put something in rice? Okay. Not much. You don't need to worry. Oh, not enough. Some flavor too. Really? Super flavor. Awesome. With the combination of prawn. And rice. Oh my god. I can't explain in my any words. Any of words. And peri peri mandi rice. Yes, peri mandi rice. Oh. சரியான டேஸ்ட்டுங்க. எனக்கு வந்து சாப்பிட்றது எப்பயும் எதையும் வீடியோ எடுக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. பட் இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த சாப்பிடும்போது. அதனால தான் அவ்வளோ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு சொல்லணுன்னு அதிகமாக தோணுச்சு. அதனால் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபோர்ட் கொச்சி வந்தீங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ. பை ஃப்ரம் MGR96.